செருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்களுய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருமாலை என்னும் திவ்யமான பிரபந்தத்தில் இப்பாசுரம் வருகிறது. ராமனுடைய பராக்கிரமத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சேர்ப்பி, அப்படிப்பட்ட ராமனே ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார். திருவரங்கத்தின் பெயரை சொல்லுங்கள், ராமன் ரங்கநாதனின் திருநாமத்தை பேசுங்கள். அப்படி இல்லாவிடில் வாழ்க்கையே பயனற்றதாக போகும். ஆழ்வாரி பாடலில் ராமனின் வில்லின் மகாத்மத்தை உணர்த்துகிறார். சாபம், கார்முகம், ஷார்ங்கம், கோதண்டம், சிலை, வில் என்றெல்லாம் எத்தனையோ பொதுவான பெயர்களும் தனிச்சிறப்பான பெயர்களும் ராமனின் வில்லிற்கு உண்டு. அந்த வில்லின் ஆற்றலால் ராமன் விற்கை வீரன். அந்த வில்லிடத்தே நாம் தோற்க வேணும். எதிர்த்து வில் பிடித்து நிற்கக்கூடாது. கைகளை கூப்பிக் கொண்டு நின்றோமானால் அந்த வில் நம் பேரில் அம்பு மழையை பொழியாது, கருணை மழையைத்தான் பொழியும். இந்த ரகசியம் தெரியாத ராவணன் தான் கெட்டே போனான். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முதல் போர் நடந்து ராவணன் தன்னுடைய மணிமகுடத்தை இழந்தான். வில்லை இழந்து தளர்ந்த நடை உடையவனாக லங்கைக்குள் திரும்பச் சென்றான். இதுவரை பார்த்துள்ளோம். இனி தற்போது 60வது சர்க்கத்தை அனுபவிக்க வேணும். கும்பகர்ணன் எழுப்பப்படுகிறான். இனி அடுத்த 7 சர்க்கங்கள் கும்பகர்ணன் எழுந்து வந்து போருக்கு சென்றது, ராமனை எதிர்த்தது, மாண்டு போனது. இவற்றைத்தான் பார்க்க போகிறோம். கோதண்ட ராமரை, அதுவும் விஜய கோதண்ட ராமரை மகேந்திர பள்ளியில் தரிசித்துக் கொண்டு நிற்கிறோம். ஏற்கனவே கூறியபடிக்கு அன்று விபவத்தில் ராமன் எப்படி 8 அடி உயரமோ அதே போல இங்கும் 8 அடி உயரத்தில் இதோ மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கவச்சத்தோடு எழுந்தருளி இருந்தாலும் அழகு, கவச்சமின்றி ராமன் இருந்தாலும் பேரழகோடே உள்ளார். நடுவாக நடுநடுவென்ன திருக்கோலத்தோடே ராமன் தங்க கவச்சம் சாத்தி கொண்டிருக்கிறார். அருகே சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் வெள்ளி கவச்சம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். சிறிய மூர்த்தியாக இருந்தாலே பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். இன்னும் மூர்த்தி பெரியவராக இருந்தால், ஏற்கனவே கீர்த்தி பெரியது, இங்கு மூர்த்தியும் பெரியவராக உள்ளார். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய முழங்கால் வரை நீண்டிருக்கிற திருக்கைகள். இதோ ஓர் திருக்கையிலே வில்லை பற்றி இருக்கிறார். அவருடைய திருக்கண்களை சேவித்தாலோ, முகவாயை தரிசித்தாலோ, கண்ண கதுப்புகளை பக்தியுட சேவித்தாலோ அனைத்துமே நம் மனத்தை ஈர்க்கிறது. ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகமே வருகிறது. தன்னுடைய வடிவழகாலும் குணத்தின் மேன்மையாலும் காண்பவர்களுடைய கண்களையும் மனத்தையும் பறிக்கிறான் ராமன். உண்மையிலேயே மகேந்திர பள்ளியில் அப்படித்தான் எழுந்தருளி உள்ளார். இந்த ராமன் தீவுக்கோட்டையில் தானே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மகேந்திரவர்ம பல்லவன் செய்தான். பின் எப்படி இங்கு வந்தார்? ஆங்கிலேயர் காலத்தில் ராபர்ட் கிளைவ் என்பார் பெரும் பெரும் பீரங்கிகளை வைத்து ஆங்காங்கு தகர்த்து கொண்டு வந்தார். அப்போது தீவுக்கோட்டையில் இருந்த இந்த பெருமானுக்கும் ஆபத்து வந்ததாம். இவை அனைத்துமே செவி வழி செய்திதான். உள்ளூரில் இருப்பவர்கள் இந்த செய்திகளை கொடுத்தார்கள். அப்போது தீவுக்கோட்டை வாசிகள் நம் கோட்டையே போனாலும் கோயிலை இடிந்தாலும் ராமனை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அங்கிருந்து அவனை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இந்த மகேந்திர பள்ளியில் இருத்தினார்கள் என்னும் அங்கிருப்பவர்கள் கூறினர். ராமனை அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? ஏது நமக்கு ஆபத்து வந்தாலும் அவருக்கு ஆபத்து இல்லாமல் தான் ரட்சித்துக் கொடுக்க வேண்டும். ராமன் ராமன் ராமன்
ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனுடைய வாசிகள், அயோத்தியா வாசிகள் அனைவரும் ராமன் 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 என்றே கூறிக்கொண்டிருப்பார்கள். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக. ராமன் வேறு ஜகத்து வேறு என்றில்லை. ராமனும் ஜகத்தும் ஒன்றாகவே கொண்டாடப்பட்டனர். இவ்வூரில் இருக்கும் சில பணக்காரர்களும் சரி, பல பல நம்மை போன்ற ஏழை எளிய மக்களும் சரி, அனைவரும் ராமனிடத்திலேயே பெருங்காதலோடே உள்ளனர். ராமர் மூலவரை தரிசித்துக் கொண்டோம். இதோ உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம். அலங்கார திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். சுருக்கமாக தரிசித்துக் கொள்வோம். ஏனால் நாம் நாளை சந்திக்கும் போது ராமன் உற்சவருக்கு திருவஞ்சனம் நடப்பதை சேவிக்க போகிறோம். திருவஞ்சனத்துக்கு பிற்பாடு ரொம்ப அழகாக திருக்கோலம் சாத்தினார்கள். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். இப்போது 60வது சர்க்கம். ராவணன் வேறு வழியின்றி கும்பகர்ணனை எழுப்ப சொல்லுகிறான். சப்ரவிஷ்ய புரியும் லங்காம் ராமபாண பயார்த்திதா பத்ரதர்பஸ்ததா ராஜா பபூவ வியதிதேந்திரியா. எத்தனை அகங்காரத்தோடு சண்டையிட போனான். இப்போது ராமனிடத்தில் அடிபட்டு விடப்படியால், அதுவும் உயிர் பிச்சை அழைத்து போய்விட்டு திரும்பி வா என்று ராமன் கூறினபடியால் கலங்கி போய் திரும்ப நாட்டுக்குள் வந்தான். என்ன நடக்கிறதுன்னு புரியவில்லையே. பல பேர் கொடுத்த சாபந்தான் என்னை இப்படி துன்பத்துக்கு ஆளாக்குகிறது போலும். அபிபூதோ பவத்ராஜா ராகவேண மகாத்மனா. ஒரு சாபமாக நினைத்து பார்க்கிறான். பிரம்மதண்ட பிரதீகானாம் வித்யுத் சலித வச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் விபதே ராட்சசேஸ்வரா. ராகவனுடைய பாணத்தை நினைத்து நினைத்து ராட்சசேஸ்வரன் துடித்தான். அவனது பாணமா? ஒன்னொன்னும் நெருப்பு கங்குகள். வருணதேவனும் அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து ராமபாணத்தில் அமர்ந்து கொண்டோ துன்பம் கொடுக்கிறார்கள். யத் சமானோ மகேந்திரேன மானுஷேன வினிர்ஜிதா. மகேந்திரன், இந்திரனுக்கு சமானமான பெருமை படைத்த நான் ஒரு அற்ப மனிதனால் போய் தோற்றோடி நிற்கிறேன். என்ன நடந்திருக்க வேண்டும்? இது அனரண்யனுடைய சாபமாக இருக்கும். இக்ஷ்வாகு குலஜாதேன அனரண்யேன யத்புரா உற்பத்ஸ்யதி மத்வம்ச புருஷோ ராட்சசாதம. ஏற்கனவே அனரண்யன் ஒரு அரசன், ராமனுக்கு மூதாதையன், அதே இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். அவனிடத்தில் ராவணன் அபச்சாரப்பட்டான். அப்ப அவன் சாபம் கொடுத்தான். என் குலத்தில் பிறந்த ஒரு மனிதன் உன்னை மூலமாக அழிப்பான், மிச்சமில்லாமல் அழித்து விடுவான். இது முதல் சாபம். அடுத்தது குருத்வஜன் அப்படிங்களுடைய பெண் வேதவதி. சப்தோகம் வேதவத்யாச்ச யதாசா தர்ஷிதாபுரா சேயம் சீதா மகாபாகா ஜாதா ஜனகநந்தினி. வேதவதி என்னும் ஒரு பெண், அவளை நான் அடைய முற்பட்டேன். அப்போது அவள் கோபம் வந்து நெருப்பில் குதித்து மாய்ந்து போனாள். அவள் தான் மறுபிறவி எடுத்து சீதையாய் சனகன் பெற்ற அன்னமாய் வந்திருக்கிறாள். அப்ப அவளும் பழி தீர்க்க பார்க்கிறாள் போலும். மேலும் உமாதேவி, நந்தீஸ்வரஸ்யாபி, ரம்பா, வருண கன்யகா, வருணதேவனுடைய மகளான ரம்பா, உமா, நந்தீஸ்வரர் இவர்களிடத்திலெல்லாம் அபச்சாரப்பட்டிருக்கிறேன். அவர்களும் என்னை சபித்துள்ளார்கள். இது மொத்தம் பிரம்ம சாபம். இது சேர்த்து தான் என்னை படுத்துகிறது போலும். வேறு வழி இல்லை. நித்ராவச சமாவிஷ்டா கும்பகர்ணோ விபோத்யதாம் சுகம் ஸ்வபிதி நிಶ್ಚಿಂತா காமோபஹத சேதனஹ. கும்பகர்ணன் இது எதை பற்றியும் நினைவில்லாமல் தன் இச்சப்படிக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் இவர்களை எதிர்த்து அழிக்க வல்லவன். வீரர்களே, உடனே செல்லுங்கள். எப்படியோ பாடுபட்டு கும்பகர்ணனை எழுப்புங்கள், போங்கள். அதனால் எளிதான காரியம் அல்ல. கும்பகர்ணன் பெருத்த உடலோடே பெரும் மண்டபத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். 6 மாதங்கள் தூங்குவான். ஒரு நாள் தான் எழுந்திருப்பான். அந்த ஒரு நாளுக்குள் தின்ன வேண்டிய அனைத்தையும் தின்று தீர்ப்பான். மறுபடியும் 6 மாதங்கள் தூங்குவான். இதுதான் அவன் பெற்ற வரம். சரி, முயற்சி தொடங்கித்து. கும்பகர்ணனுக்கு முன்னால் நிறைய கள்ளு குடங்கள், இரத்த குடங்கள், மாம்சங்கள், விலங்குகள் உயிரோடே, பெரும் சந்தனம், வாசனை திரவியங்கள் என்னென்ன குடமாக வைக்க முடியுமோ கொண்டு போய் அடுக்கினர். கந்தம், மால்யம், மகத்பக்ஷம் ஆதாய சகசாயுகு. அவன் அருகே போவதற்கே பயம். விழித்தெழுந்து பார்த்து சுடுசொல் சொன்னால், கண்ண மொழித்து தீப்பொறி பறக்க பார்த்தா உயிரிழக்க வேண்டித்தான். அதனால மெதுவே தயங்கி தயங்கி சென்றனர்.
அவனோ கொரட்ட விட்டு பெருமூச்சு விட்டான். அந்த மூச்சு காற்றில் அல்லல் பட்டு கிட்டக வந்தவர்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டனர். சொல்றார், கும்பகர்ணஸ்ய நிஸ்வாசாத் அவதூதா மகாபலாக தாம் பிரவிஷ்ய குஹாம் ரம்யாம் ரத்தன காஞ்சன குட்டிமாம். பெரும் பெரும் மாளிகை, அதில் ரத்தனமயமான கட்டில், அதில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். மிருகாணாம் மகிஷாணாஞ்ச வராகாணாஞ்ச சஞ்சயன்னு பெரும் பெரும் பேரி வாத்தியம், காளை வாத்தியங்கள், நீண்ட நீண்ட ஊது குழல்கள், பணவம், மிருதங்கம் போன்ற தவில் போன்ற வாத்தியங்கள், இதெல்லாத்தையும் பெரும் ஒலி எழுப்பி பார்த்தனர். பிரயோஜனம் இல்லை. சரி, இனி விலங்குகளை எல்லாம் கொண்டு போய் மிதிக்க சொல்லுவோம். உணவு வகைகளையும் கொண்டு போய் வைத்து விலங்குகள் எல்லாம் சாட்டையால் அடித்து ஓட விட்டனர். ஆனை, குதிரை, ஒட்டகம், பன்றிகள் இவையெல்லாம் அவன் மேலேறி குதித்தனர். ஆனாலும் பயனில்லை. ஜலதாயிவ சானேது யாதுதானாஸ்ததஸ்ததஹ சங்காஷ்ச பூரயாமாசு. பெரும் பெரும் சங்கத்திலிருந்து ஒளி எழுப்பினர். லாபமில்லை. என்ன பண்ணி பார்த்தும் இயலவில்லையே. நிறைய தண்ணீர் குடங்குடமாக கொண்டு வந்து அவன் காதில் கொட்டினர். பெரும் பெரும் ஆயுதங்களை எடுத்து அவனையே அடித்தனர். அடிக்கிற சமயத்துக்கு ஒரு பக்கம் பயம், அடிச்சவன் பேர்ல மூச்சு காத்துப்பட்டா காணாவிட வேண்டிதான், அதுவும் பயம். இன்னொரு பக்கம் அடிக்காட்டா எழுந்திருக்கவில்லை. கடைசியா இந்த போன விலங்குகள் எல்லாம் அவனை துகைத்து 1000 யானைகள் சேர்ந்தவன் மார்பில் மிதித்து அஸ்வான் உற்றான் கரான் நாதா ஜக்ரு தண்ட கசாங்குஷைஹி ததோ பேரி சஹஸ்ரம் து யுகவத் சமஹன்யத. 1000 பேரி தண்டோரா போட வாத்தியம், அதை வைத்து வாசித்தனர். மெதுவா அசைவு தெரிந்தது. கேசானன்யே பிரலூஷு கர்ணானன்யே தசந்திச்ச உதகும்ப சதானன்யே சமசிஞ்சந்த கர்ணயோகோ. 1000 குடல் தண்ணீரை ஒரு சேர காதுகளில் ஊற்றினர். நகும்பகர்ண பஸ்பந்தே மகாநித்ராவசங்கதா வாரணானாம் சஹஸ்ரஞ்ச ஷரீரஸ்ய பிரதாவிதாம். கடைசியா 1000 யானைகள் போய் துகைத்தோடனே போனால் போகிறது. சற்றே கண்ணிமை அசைந்தது. மூச்சு சற்றே மெதுப்பட்டது. உடல் சிறிது அசைய ஆரம்பித்தது. ததிருஷே மேரு சிங்காக்ரே திவாகர இவோதிதா வராகான் மகிஷான் செய்வ பபக்ஷச மகாபலா. அவன் மெதுவே எழுந்திருந்து புரண்டு விழித்து பார்த்து அமர்ந்தான். கிட்டக்க போறதுக்கு பயம். ஏன்னா முதல் உணவா யாருக்கு போறதுக்கு தைரியம் இருக்கு? இப்போ யாரான இவர்கள் போனா இவர்கள் என்ன சாப்பிடுவான். அதனால நிக்க வைக்கப்பட்டிருக்கிற குதிரை, கோவேறு கழுதை, ஆடு, வராகம் இது எல்லாத்தையும் காட்டி அதோ உன் உணவு வகைகள் உள்ளது, மொத்தத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டான். கள்ளையா குடித்தான். ரத்தத்தை பானம் பண்ணினான். மெதுவே நாக்கை சப்பு கொட்டி கொண்டு கேட்டான். கச்சிச்சு குசலம் ராஜ்யா பயம் வானேக கிஞ்சன கிமர்த்தம் அசகாமத்ய பவத்பிஹி பிரதிபோதிதா. ஒரு நாளும் அரசன் என்னை தேவையில்லாமல் எழுப்ப மாட்டான். அவன் அங்குதான் இருக்கிறான். ஆரேனும் படையெடுத்திருக்கிறார்களா? நாட்டுக்கு ஏதானும் ஆபத்தா? நல்பகாரணே சுத்தம் போதயிஷ்யதி மாதிரிஷம். இப்படி காரணம் இல்லாமல் ராவணன் என்னை எழுப்ப மாட்டானே. ஹே யூபாக்ஷ, யூபாக்ஷன் ஒரு பெரிய சேனாபதி. யூபாக்ஷ சச்சிவோ ராஜ்யா, மந்திரியும் கூட. கிருதாஞ்சலி அபாஷத, அவன் தான் கைகளை கூப்பி கொண்டு கும்பகர்ணனுக்கு செய்தி சொன்னான். நனோ தேவகிருதம் கிஞ்சித் பயமஸ்தி கதாச்சன மானுஷான்னோ பயன் ராஜன் துமுலம் சம்பிரபாததே. ராஜன், எந்த தேவர்களாலும் நமக்கு ஆபத்தில்லை, ஒரு மனிதனால் தான் நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நாம் அரசன் சீதையை தூக்கி கொண்டு வந்தார், அது கண்டு பொறுக்க மாட்டாமல், இது நமக்கு வழக்கம்தானே, பொறுக்காமல் ராமன் என்பவன் எதிர்த்து வந்திருக்கிறான். ஒரு குரங்கு ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் உள்ள சோழர்களை எல்லாம் அழித்து விட்டது. நீ எழுந்திரு, உன் உதவி தேவைப்படுகிறது, இப்போதே கொள்கிறேன் என்று தைரியமா பேசிக்கொண்டு கும்பகர்ணன் எழுந்தான். யூபாக்ஷன் கூறினான், நேரே போர்க்களத்துக்கு போகாதே, ராவணனிடத்தில் போ, அவனிடத்தில் பேசிக்கொள், அவர் சொல்றபடிக்கு செய். ராவணனுக்கும் செய்து போயிட்டு. கும்பகர்ண பிரபுத்தோசோ பிராதாதே ராட்சசேஸ்வர. அரக்கர் தலைவனே ராவணா, உன் தம்பி எழுந்து விட்டான், அவன் வருகிறான், இனி நமக்கு கவலை இல்லை. ராவணனுக்கும் கொண்டாட்டம். திரட்டும் துவாம் காங்ஷதே ராஜா சர்வ ராட்சச புங்கவக. நேரு பெரும் நடை நடந்து கும்பகர்ணன் வந்தான். 2000 குடம் கள்ளை குடித்து விட்டு வந்தான். அவன் போன மார்க்கத்தில், ராஜமார்க்கத்தில் நடந்து போனான். அந்த வழியில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்து ஓடினர். வானரங்கள் எல்லாம் பயந்தன. ஏன் சுக்ரீவன் இதை கண்டு கிட்டத்தட்ட கிஷ்கிந்தைக்கே திரும்ப போய்விட்டான். என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அறிவிப்பு.